சென்னை விமான நிலையத்தில் சட்டவிரோதமாக பறவைகள் மற்றும் தங்கத்தை கடத்தி வந்தவர்களை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு பல்வேறு பொருட்கள் சட்டவிரோதமாக கடத்தப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படி பயணிகளிடம் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து இண்டிகோ விமானத்தில் வந்த பயணிகளிடம் சோதனை மேற்கொண்டபோது அதில் ஒரு பயணி அரிய வகை பாலி மைனாக்களை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து பாலி மைனாக்களை மீண்டும் மலேசியாவிற்கு அனுப்பி வைத்த அதிகாரிகள் பறவைகளை கடத்தி வந்த நபரை கைது செய்தனர். அதோடு ஹாங்காங்கிலிருந்து ஏர் ஏஷியா விமானம் மூலம் வந்த இந்திய பயணி ஒருவர் தங்க கடத்தல் முயற்சியில் ஈடுபட்டிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரிடமிருந்து 86 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 733 கிராம் தங்கம் பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். சென்னை விமான நிலையத்தில் விமானத்தை பிடிக்க எஸ்கலேட்டரில் சென்றபோது 3 வயது குழந்தையின் விரல் இயந்திரத்தில் சிக்கி காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த தம்பதியினர் மற்றும் அவரது 2 குழந்தைகள் ஜெய்ப்பூர் செல்வதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்தனர். இதையடுத்து இரவு 8:50 மணிக்கு விமானம் புறப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் விமானத்தில் ஏறுவதற்காக அவர்கள் அங்கிருந்து எஸ்கலேட்டரை பயன்படுத்தியுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக ராஜஸ்தான் தம்பதியினரின் 3 வயது குழந்தையின் கைவிரல் எஸ்கலேட்டரில் சிக்கி பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து குழந்தை உடனடியாக மீட்கப்பட்டு ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக விமான நிலைய அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரையான் வந்து புற்று அரித்துக் கொண்டு இருப்பது போன்று அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அரித்துக் கொண்டிருப்பதாக அமைச்சர் சேகர்பாபு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் தொடுதுறை வசதியுடன் அமைக்கப்பட்டுள்ள தகவல் பெட்டி தொடக்க விழாவில் அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டு தகவல் பெட்டியின் சேவையை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2025-2026 நிதியாண்டிற்கான சட்டமன்ற அறிவிப்பின்படி முதற்கட்டமாக 10 கோயில்களில் தொடுதுறை வசதியுடன் கூடிய தகவல் பெட்டி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த தகவல் பெட்டியின் மூலம் திருக்கோயிலின் வரலாறு, பிரதான சின்னங்கள், திருக்கோயிலில் அமைந்துள்ள திருமண மண்டபங்கள் உள்ளிட்டவைகள் குறித்து தெரிந்து கொள்ளலாம் எனவும் தெரிவித்தார். மேலும் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு கரையான் வந்து புற்றை அரித்துக் கொண்டிருப்பது போன்று அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அரித்துக் கொண்டிருப்பதாக பதிலளித்தார். அதோடு தமிழகத்தில் பீகார் மக்களை திமுக துன்புறுத்துவதாக பிரதமர் மோடி எழுப்பிய குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த அவர், பிரித்து ஆளும் தந்திரத்தை கையில் எடுத்து இனத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்துகின்ற அரசு உலகத்தில் இருக்கிறது என்றால் அதற்கான முதல் பரிசை மத்திய அரசுக்கு வழங்கலாம் எனவும் விமர்சித்தார். சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகள் யாரை சேர்க்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ அதுபோன்று யாரை சேர்க்கக்கூடாது என்பதில் கவனமாக செயலாற்ற வேண்டும் என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். அரியலூரில் நடைபெற்ற திமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் அமைச்சர்கள் KN நேரு மற்றும் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கினர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் KN நேரு, வடமாநில தொழிலாளர்கள் அனைவரையும் வாக்காளர் பட்டியலில் சேர்த்தால் சரியாக இருக்காது எனவும் யாரை அப்பட்டியலில் சேர்க்கக்கூடாது என்பதில் கவனமாக செயலாற்ற வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணியில் கவனமாக செயலாற்றினால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக MK ஸ்டாலின் மீண்டும் பதவியேற்பார் என தெரிவித்த அவர், மத்திய அரசு தேவையான அனைத்தையும் செய்துவிடும் என்ற நம்பிக்கையில் இருக்கும் அதிமுகவின் எண்ணத்தை முறியடிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். சேர்க்க விடக்கூடாது என்பதையும் நம்முடைய கவனமாக இருக்க வேண்டும். வடமாநில தொழிலாளர்களுக்கு அவருடைய கோட்டை முழுமையாக சேர்த்து சரியாக இருக்காது. சேலத்தில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு கட்சியின் நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனைகளை வழங்கினார். சேலம் மாவட்டம் சூரமங்கலம் அருகே நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகள் குறித்தும் கட்சியின் வளர்ச்சியின் பணிகள் குறித்தும் அதிமுக நிர்வாகிகளுக்கு அறிவுரைகளை வழங்கினார். மாவட்ட அவைத் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் சிங்காரம், சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் பாடு, முன்னாள் அமைச்சர் செம்மலை மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் விடுதலை நாள் விழாவை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரை சாலையில் அமைச்சர் திருமுருகன் காந்தி தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பிரெஞ்சு இந்திய பகுதிகளான புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட 4 பிராந்தியங்கள் இந்தியாவுடன் இணைந்த நாளை விடுதலை நாளாக கொண்டாடுகின்றன. அதன்படி புதுச்சேரி விடுதலை நாளை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரை சாலையில் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் தேசிய கொடி ஏற்றி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்.
அதைத் தொடர்ந்து தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களின் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. உளுந்தூர்பேட்டையில் நிகழ்ந்த கார் விபத்து தொடர்பாக மதுரை ஆதீனத்திடம் சைபர் கிரைம் போலீசார் 2வது நாளாக விசாரணை மேற்கொண்டனர். சென்னை காட்டாங்குளத்தூரில் நடைபெற்ற சைவ சித்தாந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மே மாதம் 2ஆம் தேதி காரில் சென்றபோது உளுந்தூர்பேட்டை பகுதியில் மற்றொரு கார் மூலம் மோதி தன்னை சிலர் கொலை செய்ய முற்பட்டதாக கூறி மதுரை ஆதீனம் குற்றச்சாட்டு வைத்திருந்தார். அதில் குறிப்பாக குள்ளா மற்றும் தாடி வைத்த நபர்கள் கொலை செய்ய முயற்சித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் மத முதலை தூண்டும் வகையில் தவறான தகவலை பரப்பும் மதுரை ஆதீனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னையில் வழக்கறிஞர் ராஜேந்திரன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதன்படி கடந்த ஜூலை மாதம் நீதிமன்ற உத்தரவின்படி மதுரையில் சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் பத்மகுமாரி தலைமையிலான காவல்துறையினர் மதுரை ஆதீனத்திடம் 1 மணி நேரம் தனியாக விசாரணை நடத்தினர். அதன் தொடர்ச்சியாக 2வது முறையாக மதுரை ஆதீனத்திடம் வீடியோ பதிவுடன் விசாரணை நடத்தப்பட்டது. காவல்துறையினர் நீதிமன்றத்துக்கிட்ட இன்னும் விசாரணைக்காக வாய்ப்பு கேட்டிருந்தாங்க. நீதிமன்றம் முன்னாடி நாங்கள் எங்களுக்கு மற்ற சாதாரண பொதுமக்கள் மாதிரி தான் நாங்கள் எல்லா விதத்துக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏற்கனவே 1.25 மணி நேரம் விசாரணை நடத்தியிருந்தாங்க ஏற்கனவே. அதனால எங்களுக்கு அதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது அப்படின்னு நீதிமன்றத்துக்கு தெரிவிச்சிருந்தோம். அது போல இன்னைக்கு காவல்துறையினர் விசாரணைக்காக வந்தாங்க. அதே போல எப்பவும் போல விசாரணை இன்னைக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கோம். காவல்துறையினர் எந்த ஒரு இடையூறும் இல்லாம அவர்களுக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாச்சு. ஸோ அவங்க விசாரணை செய்து முடிச்சு விட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. பசும்பொன்னில் OPS டிடிவி தினகரன், செங்கோட்டையன் ஆகியோர் திட்டமிட்ட நாடகமாக கருப்பு வரலாற்றை அரங்கேற்றியிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என OPS கூறியிருப்பதை அதிமுக தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் எனவும், தனக்கு பதவி இல்லை என கூறியவுடன் அதிமுக அலுவலகத்தை அடியாட்களை கொண்டு அடுத்தவரிடம் வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது எனவும் கடுமையாக சாடினார். அதோடு பசும்பொன்னில் OPS டிடிவி தினகரன், செங்கோட்டையன் ஆகியோர் திட்டமிட்டு அரங்கேற்றிய நாடகம் தமிழக அரசியல் ஓர் கருப்பு வரலாறாக உருவாக்கியிருப்பதாகவும், இந்த நாடகத்தை அதிமுக தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் எனவும் அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் தெரிவித்துள்ளார். சமீபத்திலே சிவகங்கை சீமை புண்ணிய பூமியிலே திமுக மீண்டும் 2026 ஆட்சிக்கு வரும் என்று வாய்ப்பூசாமல் கூறுகிறாரே, அப்போதே கோடிக்கணக்கான தொண்டர்களின் இதயம் சுக்குநூறாக உடைந்து ரத்தம் அழிந்தது அவருக்கு தெரியுமா? தனக்கு பதவி இல்லை என்று சொன்னால் கோயிலாக வழங்குகிற தலைமை கழகத்தையே சுக்குநூறாக அடித்து உடைத்து சிதைப்பாக அப்போதே இதயம் சிதைந்து போனதே தொண்டரின் இதயம் அவருக்கு தெரியுமா? தெரியாதா? திமுக தலைவர் ஸ்டாலினை நடைபயிற்சியிலே யதார்த்தமாக சந்தித்து பயிற்சி எடுத்துக்கொண்டு வீட்டிற்கே நேரடியாக சென்று விருந்தாளியாக நேரிலே சென்று திமுக ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்து வாழ்த்து பாடுகிறார். அதனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய நம்பிக்கை சிதைந்து போனதே, இதயங்கள் உடைந்து போனதே. புதுச்சேரி விடுதலை நாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்றுக்கொண்டார். பிரெஞ்சு இந்திய பகுதிகளான புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட 4 பிராந்தியங்கள் இந்தியாவுடன் இணைந்த நாளை விடுதலை நாளாக கொண்டாடுகின்றன. அதன்படி புதுச்சேரி விடுதலை நாளை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மற்றும் பல்வேறு கலை குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள், காவல்துறை மற்றும் அரசு துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வியில் புதுச்சேரி 100 விழுக்காடு நிலையை அடைந்துள்ளதாகவும், முன்மழலையர் பள்ளி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தரமான கல்வி அளிக்கப்பட்டு வருவதன் காரணமாக கல்வியில் தேசிய செயல்திறன் தர குறியீட்டு வரிசையில் புதுச்சேரி 6வது இடத்தை பெற்றுள்ளதாகவும் கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.